ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன் எப்படி இருக்கா? அப்படி எடுத்து விட்ருக்கேன். செல்ஃபி மோட்லேயே போட்டு வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு பேக் மோடில் போட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு வெல்கம் போர்டு இருக்குல்ல, அது சிவானி பண்ணது. அதுக்கப்புறம் வாங்க, வெல்கம் டு அவர் கிச்சன். நம்ம கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிச்சன் டூர் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. அப்போ வந்து எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு செட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான், சரிங்களா? ஒரு 20 இயர்ஸாகவே வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கும். இதே வீட்டில் ஏன்னா இல்லை, நிறைய வீட்டில் மாறி மாறி ஒரு நிறைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன், மாறி மாறி இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் இந்த இடம்லாம் வந்து கிளிக்கும். பட் வந்து இதில் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் கிளிக்கவே செய்யாது, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் இது மாதிரி வாங்கிக்கோங்க. இது மீஷோவில் தான் வாங்கினேன், ஒரு 174 அது மாதிரி தான் வாங்கினேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுவும் ஒரு சின்ன கிச்சன், நார்மலான கிச்சன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு நார்மல் கிச்சனில் வந்து இது மாதிரி திங்ஸஸ் வாங்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய அடுப்பு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சைட் ரேட்டு. இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு நம்ம சில முட்டை மசாலா, மட்டன் மசாலா தூள் அது மாதிரி ஏதாவது எப்போவாது செய்கிறது மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் உளுந்த பருப்பு இருக்குது, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஹார்லிக்ஸு, ஆயிலெலாம் துடைக்கிற துணி, அதுக்கப்புறம் பாதாம் பவுடர் இருக்குது. இதில் வந்து நெய் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கிட்டு வந்தால் எண்ணெய், அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னு வச்சுருக்கேன்னா காஃபி தூள் இருக்குது, இதில் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் டப்பா, ஒரு குட்டி நெய் டப்பா இருக்குது, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஏலக்காய் தூள், உள்ளுக்குள்ளே வந்துட்டு சுக்குமல்லி காஃபி தூள். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் அந்த பாட் அழகாக இருக்கிறது வச்சுருக்கேன். அப்புறம் இப்படியே வந்தோன்னா கீழே வந்து இடுக்கி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்படியே எப்படி போனோன்னா இந்த சைடு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கழுவியே ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிக்கும், கழுவ முடியாது. இப்போ வந்து எல்லாம் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இங்கே நிறைய மாட்டி வச்சுருந்தேன். ரொம்ப கசகசன்னு இருந்ததுனால நான் அந்த இது இருக்குல்ல, இது இப்போ புதுசாக வாங்கினது, மீஷோவில் தான் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் எல்லாமே மாட்டிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் இங்கே மாட்டியிருக்கப்போ பாருங்களேன், அசிங்கமாக இருந்துச்சு. எல்லாம் அங்கே போயிட்டாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த ஜன்னல் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். அப்புறமே வந்து இந்த ட்ராவ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ட்ரா, இது வந்து ஊறுகாய் வச்சுருக்கேன், இதில் உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டக்கல், இது வந்து எறும்பு பென்சில். ஓகேங்களா? அப்புறம் இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு அது மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி குட்டி குட்டியான பாத்திரம் வச்சு அதை சைடில் வச்சுருந்தேன், நல்லாவே இல்லை. பட் இப்போ வந்து இது ஆர்கனைஸ் பண்ணணும், நல்லாயிருக்கு. இதை சின்ன சின்ன குட்டி டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் கொடுக்குற பாக்ஸு, எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டாண்டு அதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் குட்டி குட்டி பிளேட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற திங்ஸஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர், அதுக்கப்புறம் இந்த கொழக்கட்டை செய்யக்கூடிய அச்சு, அப்புறம் சிலிக்கான் மேட்டு, அதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கண்ணாடி திங்ஸு, அதுக்கப்புறம் மினி இட்லி தட்டு, அது மாதிரி எதனா விஷயங்கள் இருக்குது. இந்த சைடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து பூண்டு வச்சுருக்கேன், அதுங்க சிலிண்டர், அதுக்கப்புறம் பக்கத்தில் பெரிய தோசைக்கல், அப்புறம் சாப்பர், அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கே இண்டக்ஷன் எதுக்காக தான், சுடுதண்ணி பிள்ளைங்களுக்கு காலையில் வைக்கிறதுக்கு. அது மாதிரி அடியில் தேங்காய் அருவாமனை இருக்கும். கீழே வந்து பூஜை ஜாமன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை ஜாமன்னா இது வந்து எப்போவாது இந்த வாராகி அம்மனுக்கு அது மாதிரி பூஜை பண்ணுறது, அது மாதிரியான இதெல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் அங்கே அடுக்க பத்தாத எழுதி இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகா, ஜீனி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்மளுடைய கிராசரிஸ் இருக்குது. இதில் இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் இது வச்சு இதில் வந்து பாட்டில்ஸ் அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ட்ரேயில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கல்லுப்பு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் புளி வந்து இதில் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி இருக்கும். சாமி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருந்தேன், இப்போ வந்து எனக்கு இங்கே இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கனால இங்கே வச்சுருக்கேன். நான்வெஜ்லாம் செஞ்சோன்னா ஸ்க்ரீன் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவாது யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து அது மாதிரி தான் எப்போவாது எடுக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸஸ் மட்டும் இருக்குது. இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸோ
நானே ஹஸ்பண்ட், சிவானி இது கீழே இருக்கிறது சிவானி, மேலே வந்து வாயில் கை வச்சுக்கிறது விக்னேஷ். சரிங்களா? அடுத்து அப்படியே வந்தோன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான், என் ஹஸ்பண்ட், விக்னேஷ். இது விக்னேஷ் சின்ன பிள்ளைல இப்படி இருக்கு, 5 மாதம் பிள்ளைல எடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது, அதுக்கப்புறம் இது டைம் பீஸ், பின்னாடி வந்து கேலண்டர் இருக்குது. புது கேலண்டர் வந்தாச்சு, பட் வந்து நான் கேக்கை மாற்றிட்டு இது வச்சுருக்கேன். இது டேட் வந்து 11, வீடியோ எடுக்கிறப்ப டேட் வந்து 11. ஓகே, அடுத்து வந்து அது ஹால். அங்கே திறந்தோன்னா அப்படியே இப்படி வந்தோன்னா தண்ணி வந்து அதில் இருக்குது, குடத்துல தண்ணி இருக்குது. தண்ணியெல்லாம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்கன்னா, தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து விலைக்கு போடக்கூடிய எக்ஸ்ட்ரா டப்பு, பழைய ஏர் கூலர். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பேரலில் இருக்குது, வேணுங்கும் போது ஒவ்வொரு குடம் எடுத்து இங்கே வச்சுக்கும். அடுத்து வந்துட்டு பழைய ஏர் கூலர் இது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு வைக்கக்கூடிய திங்ஸஸ்லாம் இங்கே வச்சுக்கிறது. இதில் வந்து தயிர் இருக்குது இப்போதைக்கு, மீதி எல்லா பாத்திரமும் கழுவி வச்சு சமைச்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. குட்டி மிக்ஸி, பெரிய மிக்ஸி, அதுக்கப்புறம் இங்கே ஃபேன். இந்த ஃபேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் பாத்திரம் விளக்கும் போது எனக்கு காற்று வரதுக்காக. இந்த சைடு வந்து பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கேன், கீழே கொஞ்சம் பாத்திரம், இந்த சைடெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அவ்வளோதாங்க. சமைச்சு வைக்கிறதெல்லாம் அது மேலே எடுத்து வச்சுக்குவேன். எக்ஸ்ட்ரா டப்பு, இந்த டப்பு ஃபில் ஆகிடுச்சா, இந்த அடுக்கி முடிச்சிட்டோ இல்லை தண்ணி வடிக்கிட்டோன்றதுக்காக அதில் கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு இதை அடுக்கி முடிச்சு மாற்றிடுவேன் அது மாதிரி. அதுக்கப்புறம் பழைய ஸ்க்ரப்பு, அந்த ஷிங்கை தேய்க்கிறதுக்காக உலகத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து மளிகை கடையில் வாங்கக்கூடிய ஸ்க்ரப்பு. இதில் தான் வந்து நான் அடுப்பு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அது ஏதோ சிவானி கீழே போட்டு துடைச்சிருக்கனால கலராக இருக்குது. என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அந்த இது, அதுக்கப்புறம் வந்து பழைய ஏர் கூலர் ஒன்று போட்டு அதிலே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ராயர், இந்த இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 டப்பு, இதில் வந்து பாத்திரம் விளக்கி வச்சுருக்கேன். இதை அடுக்கி வச்சு தண்ணி வடிகிறதுக்குள்ளே திரும்ப பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ரெண்டையும் மாற்றி வச்சுக்குவேன், அதையும் இதையும். இப்படி தான் வந்து பண்ணி வச்சுட்ருக்கேன். சரிங்களா? அடுப்பு துடைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இது. இந்த இது வந்து ஒரு 20 ருபீஸ் சம்திங் வந்து மளிகை கடையில் வாங்கி வச்சுக்குவேன். அவ்வளோதான் யூஸ் பண்ணக்கூடிய கிளாத். அவ்வளோதான், கிச்சன் வந்து ஃபினிஷ். ஸோ முக்கியமான ஒன்று காமிக்க மறந்துட்டேன், சிவானி செஞ்சது. இங்கே பாருங்கள், இது வந்து சிவானி பண்ண கீச்செயின் ஹோல்டர். இது இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சும்மா வேறு கம்மில் தான் ஒட்ட வச்சுருக்கேன், நான் நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்புறமே நம்ம ரெகுலராக நம்மளுடைய சாமி இங்கே இருக்குது, அங்கே எப்போவுமே ஸ்க்ரீன் போட்டதுனால இங்கே வந்து காலைல இந்த சொட்டி வந்து இங்கே சாமி கும்பிட்றது வழக்கம், நைட்டு தூங்குறப்பையும் எந்திரிக்கப்பையும். அப்புறம் இந்த கிச்சன் ஹோல்டர், இங்கே ஸ்விட்செல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக இருக்கிறது தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. இது வந்து அமேசானில் தான் வாங்கினோம். ஒரு 4000 3000 சம்திங் ஏதோ வந்துச்சு, மறந்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம கிச்சன் வந்துட்டு இவ்வளோதான். கிச்சனோட டூர் இன்னைக்கு பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸாக வந்து ஒரு ரெண்டட் ஹவுசஸில் தான் இருக்கோம். இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய வீட்டில் இருந்திருக்கோன்றனால ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு திங்ஸ் வந்து வாங்குற மாதிரி, ஒவ்வொரு கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வாங்க தேவைப்படுது. அதனால ஒவ்வொரு கிச்சனுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் வாங்கும்போது இங்கே வந்து இங்கே அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி பரணியில் போட்டுறோம். அப்போ நிறைய திங்ஸஸ் இருக்கும். கிச்சன் வந்து சின்னதாக இருக்கனால அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது. அதான் விஷயம். சொந்த வீடு ஏன் இன்னும் வாங்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இன்னும் அதுக்கு வந்து நேரம் காலம் நமக்கான நாள்லாம் இன்னும் வரல. ஸோ நமக்கான நாள் வரும். கடவுளோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே என்ன படலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தான் வந்து ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் சாமி வைக்காமல் இருந்தேன். சாமி வந்து உள்ளே வச்சுருந்தேன். இப்போ தான் வந்துட்டு சாமி வந்து இங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இங்கே வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குன்றனால இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதனால் சாமி இருக்குது, அதனால் இங்கே வச்சுட்டு இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஏதாவது நம்ம மட்டன் சிக்கன் அது மாதிரி எக்கெல்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா நான் உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸ்க்ரீன் போட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சாமி திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறமே வந்து எப்போவாது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த குல்ஃபி மோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போவாது யூஸ் பண்ணுற திங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த முறுக்கு புளியறது, அதுக்கப்புறம் இந்த புட்டுக்கொழா, இதெல்லாம் வந்து எப்போவாது யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மல்லிகை ஜாமான் வச்சுருக்கேன்.
கீழே வந்து பாத்திரம் எக்ஸஸாக எனக்கு அங்கே பாத்திரம் எடுக்க இடம் பத்தலைன்றனால இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீனி இருக்குது, கீழே வரமிளகா, குக்வேர், அதுக்கப்புறம் கடாயெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்து பூஜை ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். பூஜை ஐட்டம்னா இங்கே சாமி இது இல்லாமல் இந்த வியாழக்கிழமை ஒவ்வொரு சாமிக்கு வந்து நான் பூஜைன்னு தனியாக ஒவ்வொரு ஸ்பெஷலான டேயில் ஒரு பஞ்சமி, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு பூஜை இது மாதிரி ஏதாவது நான் ரெடி பண்ணுறப்போ வச்சுருக்கேன். ஏன் அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணதுலன்னு கேட்பீங்க அடுத்து. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா சாமி கும்பிடும் போதாவது நம்ம நிம்மதியாக கும்பிடணும், எந்த திங்கிங்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதனால வீடியோக்கெலாம் அதெல்லாம் போகணும் அப்படின்னு மைண்டெல்லாம் நமக்கு அதில் இருக்கும். அதனால வந்து நான் அந்த இதுக்கு நான் போகிறதில்லை. ஓகேங்களா. அடுத்து வந்து இங்கே இண்டக்ஷன் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து இண்டக்ஷன் வச்சுருக்கேன். இண்டக்ஷன் நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறப்ப சுடுதண்ணி வச்சு கொடுக்க, இப்போது மழை காலம் இல்லையா, ஸோ அதனால் சுடுதண்ணி வச்சு குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது கஷாயம், ஏதாவது வீடியோஸ்க்கு இது மாதிரி நான் தான் வச்சுருக்கேன் மெயினாக யூஸ். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை பார்த்துடலாம் வாங்க. அப்படியே பின்னாடி இன்ட்ரோ முடியும். ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணலை, வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணலை. இருந்த ஃப்ரிட்ஜை அப்படியே சரி ஓகே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய குறை இதெல்லாமே இருந்தாலும் நீங்களும் சொல்லுவீங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா ஜெல்லி மிட்டாய், அதுக்கப்புறம் சாக்லேட்டு, பாக்கு இதெல்லாம் இருக்குது. பாக்கு வந்து எப்போவாவது இருக்க சிவானி அப்பா யாரோ ஒருத்தர் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி மிட்டாய், சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த ஏதாவது குழந்தைங்க வந்தாங்கன்னா எடுத்து கொடுப்போம். சரிங்களா. அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் காய் வச்சுருக்கேன், கேரி பேக்கில் காய் அது மாதிரி வச்சுருக்கேன். இல்லை கருவேப்பிலை தீர்ந்து போச்சு, கருவேப்பிலை போட்டு இந்த பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர், அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு, அதுக்கப்புறம் மல்லி. மேக்ஸிமம் வந்து இந்த பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எறும்பு வந்துடும் அப்படின்றதுக்காகவே வந்து இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி சில இது வைக்கிறது. கீழே இருக்கிறதெல்லாம் குளுக்கோஸ், அப்புறம் ட்ரை ஈஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த ஆம்ச்சூர் பவுடர் அதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்குல்ல, அதோடைய ஜூஸ் எடுத்த மீதி அந்த சக்கை ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஃபேஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அது இன்னும் எடுக்கவே இல்லை. அப்புறம் சுண்டைக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், அப்பாவுக்கு கொடுத்து விட்றோம் அப்படின்றனால சரி ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஞாபகம் வருன்றனால சும்மா முன்னாடி இப்போ தான் வச்சேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. மீதி மாவு, அப்புறம் பழைய பால், அதுக்கப்புறம் புது பால் இப்போ ஈவினிங் வாங்கிட்டு வந்தது, அப்புறம் முதல் நாள் வாங்கின பால், அது மாதிரி ஃப்ரிட்ஜில் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது புதுசாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே கிச்சன் வச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே இங்கே கிச்சனுக்குள்ளே இருக்கனால நமக்கு யாராவது வந்து டக்குன்னு தெரியும், அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக ஒதுங்க வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும், எதுவுமே அப்படியே போட்டு வச்சிட முடியாது. உள்ளே நுழையும் போதே என்ட்ரன்ஸ்லேயே கிச்சன்றனால நீட்டாகவே இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அது ஒரு விஷயம். அது ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்ற இந்த நொடியை நம்ம எப்போவுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதை நம்ம நினைக்கணும். ஸோ ஃப்யூச்சரை பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்து இன்றைக்கி சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு அட்வைஸ். ஓகேங்களா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மிக்சிலாம் எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்கல்ல, வந்தோன்னா இங்கே தான் வந்து பழைய ஏர் கூலர், அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இது போட்டு வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர், சமைக்கிறதெல்லாம் வந்து இங்கே நான் வச்சுக்குவேன். சரிங்களா. இந்த இடத்துல வந்து சமைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்குவேன். இது வந்து ஒரு சின்ன குட்டி மிக்ஸி, இதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி, இதுக்கப்புறம் இங்கே வந்து விளக்கணும், பாத்திரம் விளக்கும் போது வேர்க்குள்ள அதுக்காக ஃபேனு. ஓகேங்களா. இங்கே தான் நான் வந்து பாத்திரம் விளக்கக்கூடிய ஷிங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரம் இப்போ தான் விளக்குனேன், அந்த வீடியோ என்ன அடுக்கி மட்டும் வைக்கணும், அடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மர்சியாக தெரியும், அதனால் அடுக்கில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நம்ம கவிஷ்கி கிச்சன்லேருந்து அந்த சமையல் வீடியோஸ் எல்லாம் இங்கேருந்து தான் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிச்சன் டூர் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் கீழே என்னோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மாற்றணுமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி தான் நம்மளோட கிச்சன் வியூ வந்து இப்படி தான் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட வியூ. ஓகேங்களா. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.